போர் அரங்கு மாறிவிட்டது, போர் சூழல் மாறிவிட்டது, போர் களம் மாறிவிட்டது, போர் முறை மாறிவிட்டது. அனைத்திற்குமான காரணமாக தொழில்நுட்பம் உச்சமாக இருப்பதுதான் காரணம். போர்க்களம் என்பது புதிய ஒரு உலகத்திற்கு புதிய படிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆளில்லா விமானம் என்கின்ற செயற்பாடு என்பது இப்பொழுது அதன் எல்லையை கடந்து ஆளில்லா கடற்கலங்கள், ஆளில்லா தரைக்களங்கள் என இந்த போர் அரங்குகளை மாற்றிவிட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை, தங்களுடைய அணு உலைகளை, தங்களுடைய எரிப தாங்க நிலைகள் போன்றவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கான தேவைகளாக இந்த ட்ரோன்கள் கூட தேவையடைகின்றன. இது ஒரு புதிய உலகை நோக்கிய பயணத்தில், பன்முக தலைமையை நோக்கிய பயணத்தில் அமெரிக்கா தான் தலைமை, அதாவது சர்வதேச பரிஷ்காரம் என்ற ரீதியில் இருந்து விலகுவதாக இருந்தாலும் தன் மீதான தாக்குதல்களை தடுப்பதற்கான ஒரு பயப்பிராந்திய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது என்றுதான் கூற வேண்டும். உலகை ஒரு மிரட்டலுக்கு கொண்டு வருகின்ற ஒரு தன்மைக்கான பயன்பாடாகவும் தற்காப்பு, குறிப்பாக தற்காப்பு யாரிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பதுதான் பாதுகாப்பிற்கான உலக நடைமுறையாக இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு தற்காப்பியலுக்கான நடவடிக்கையில் அமெரிக்கா பின்னால் தான் நுழைகின்றது. இப்பொழுது சீனா என்பதில் இது முன்னால் நிற்கின்றது. வழக்கமாக சமூக அரசியல் பரப்புகள்ல நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அமெரிக்க ராணுவம் யுஎஸ் ஆர்மி வருகிற 2-3 வருடங்களுக்குள்ளே 10 லட்சம் பெறுமதியான ட்ரோன்களை வாங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு, அண்டை நாடுகளோடு அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகள், பாதுகாப்பு ரீதியாக தொடர்ச்சியாக உலகெங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அச்சுறுத்தல்கள், இதிலே இந்த அணுவாயுத உற்பத்தியிலும் சரி, ஆயுதப்படை பலத்திலும் சரி, ஒவ்வொரு நாடுகளும் தங்களை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே அமெரிக்காவினுடைய இத்தகைய தீர்மானம் என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது குறித்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்க ராணுவம் இந்த 10 லட்சம் ட்ரோன்களை புதிதாக வாங்குவதற்கான இந்த திட்டத்தினை முன்மொழிவு செய்திருப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இது இன்றைய செய்தியாக இருந்தால் கூட இதில் உள்ளடக்கமாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால், போர் அரங்கு மாறிவிட்டது, போர் சூழல் மாறிவிட்டது, போர் களம் மாறிவிட்டது, போர் முறை மாறிவிட்டது. அனைத்திற்குமான காரணமாக தொழில்நுட்பம் உச்சமாக இருப்பதுதான் காரணம். இங்கே இந்த ஆளில்லா விமானங்கள் அல்லது அது குறித்த தொழில்நுட்பங்கள் இப்பொழுதுதான் புதிதாக வந்தனவா என்றால் இல்லை. அவை நிச்சயமாக வியட்நாம் போரின் பின்னான காலத்திலோ அல்லது எங்களுடைய நாட்டில் போர் இடம்பெறுகின்ற பொழுதோ இந்த ஆளில்லா விமானங்களின் பயன்பாடு என்பது, அங்கே வண்டு என்று கூட அழைப்பார்கள், தமிழீழ பகுதிகளில் வேவு பார்ப்பதற்காக அவர்கள் பாவித்த விமானங்கள் எல்லாம் இவ்வாறான தொழில்நுட்பத்தை உடையதாகவும் மனிதர்கள் இல்லாமல் தூர இருந்து இயக்குவதாகவும் இருந்திருந்ததானது உண்மையான நிலை. இருந்த பொழுதிலும் அதன் காரணமாக பல அவ்வாறான ட்ரோன், அதாவது பெரிய விமானங்களை ஒத்த பெரிய ஆளில்லா விமானங்களை கூட செய்து வைத்திருந்த நிலையில்தான் அமெரிக்கா இருந்தது, ரஷ்யா இருந்தது, மேலும் பல நாடுகள் இருந்தன. குறிப்பாக அமெரிக்காவின் புதிய தொழில்நுட்பம், அதாவது ரேடர் கருவிகளுக்கு அகப்பட முடியாத தொழில்நுட்பத்தை உடைய ட்ரோன்கள் கூட, ஆளில்லா விமானங்கள் கூட இருந்தன. அவை தயாரிப்புக்காக பல மில்லியன்கள் என்று கூறப்படுவதை விட பல பில்லியன்கள் செலவு கூட இருந்திருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை எவ்வாறு என்று சொன்னால், இந்த உக்ரைன் போர்க்களம் என்பது புதிய ஒரு உலகத்திற்கு புதிய படிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், மனித இழப்புகளை தவிர்த்து மானிட பங்காற்றல் இல்லாமல் ஏனைய எதிரிகளை அழிக்க முடியக்கூடியதாக இந்த பாரமற்ற மற்றும் இந்த சாதாரண மக்களின் களிப்பாட்டங்களுக்கும் அல்லது வர்த்தக நோக்கிற்கும் பாவிக்கப்படுகின்ற சிறு ட்ரோன்கள் கூட பாவிக்கப்படலாம். அதாவது நாங்கள் ஒரு விழாக்களிலே சிறு கமராவை காவி சென்று படம் எடுக்கின்ற ட்ரோன் கூட இப்பொழுது கிரனைட்டை கொண்டே துல்லியமாக ஒரு டேங்கில் போடுவதன் மூலம்
அது அங்கே ஒரு $15 இருந்து $100 அந்த செலவு என்பது முடிந்து விடுகின்றது. துல்லியமாக வேலை முடிந்து விடுகின்றது. இதொரு அவர்கள் தாங்கி எதிர்ப்பு கருவி ஒரு ஏவுகணை ஒன்றை பாய்ப்பதானால் அதற்கு 2,00,000 3,00,000 டாலர்கள் தேவையாக இருந்தது. அதைவிட இந்த ஆளில்லா விமானம் என்கின்ற செயற்பாடு என்பது இப்பொழுது அதன் எல்லையை கடந்து ஆளில்லா கடற்கலங்கள், ஆளில்லா தரைக்கலங்கள் என இந்த போர் அரங்குகளை மாற்றிவிட்டது. குறிப்பாக சகல பக்கங்களும் கன்னிவெடிகளை தாட்டு அல்லது புதைத்து வைத்து எதிரிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமாக தட்டையான இந்த ட்ரோன் வாகனங்கள் மூலம் வீதி வழியாகவே தங்களுடைய படை வீரர்களுக்கு தேவையான இந்த உணவுகளாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், அல்லது அந்த படை வீரர்களின் காயப்பட்டவர்களை மீட்டு வருவதாக இருக்கலாம் போன்ற செயற்பாடுகளில் எல்லாம் இந்த தானியங்கி, இதனை ட்ரோன் என்று எவ்வாறு கூறலாம் என்றால் தானியங்கி என்றுதான் கூற வேண்டும், அல்லது தூரையிலிருந்து இயக்குதல் என்றது கூற வேண்டும். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்ததன் மூலம் இப்பொழுது ரஷ்யா சந்தித்த இழப்புகள் என்பது பேரிழப்புகள். அதாவது அதனுடைய கடற்படையின் அரைவாசியான பலமே சின்ன பின்னமாக்கப்பட்டது கடல் அந்த ஆளில்லா கலங்களால். அதே போல விமான ஆளில்லா கலங்களால் பலத்த சேதங்கள் என்பன பாதுகாப்பு படைகளுக்கு ஏற்படுத்தப்பட்டன. இப்பொழுது அமெரிக்காவின் தலையீடு என்னவென்று சொன்னால், அமெரிக்கா உலகெங்கும் அதாவது மிதக்கின்ற நகரங்களை கொண்டுள்ள நாடு. குறிப்பாக அமெரிக்கா தனது நாட்டை விடவே 7,600 படை முகாம்களை, அதில் சிறிய படை முகாம்களும் இருக்கின்றன, தன்னுடைய நட்பு நாடுகளுடன் பெரிய படை முகாம்களும் இருக்கின்றன வைத்திருக்கின்ற நாடு. அத்தோடு 7 இந்த கேரியர்ஸ், அதாவது கடலில் மிதக்கின்ற நகரங்கள், விமானம் தாங்கி கப்பல்களுடன் போர்க்கப்பல்கள் மற்றும் எதிரிகளை அழிக்கக்கூடிய துல்லிய கப்பல் படைகள் என 7 பிரிவுகளை வைத்திருக்கின்றன. இந்த 7 பிரிவுகளின் மூலம்தான் உலகை ஆட்டி படைக்கின்ற ஒரு தன்மையில் இருந்து இப்பொழுது அது ஒரு பன்முக தலைமை உலகிற்கு மாறி வருகின்ற நிலையில் அவர்களுடைய போர் முறைகள் எல்லாம் அதாவது இந்த விமான அல்லது இந்த பாரம் குறைந்த விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் என்றால் இவை தற்கொலை தாக்குதல்கள் மூலம் இவற்றை அவர்கள் கமசாகி ட்ரோன் என்பார்கள். அதாவது அந்த ஜப்பானில் முதல் அமெரிக்காவுக்கு எதிராக தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட அந்த வீரரின் பேரில் தான் இப்பொழுது இந்த விமானங்கள் கூட அழைக்கப்படுகின்றன. இந்த விமானங்களில் குண்டுகளை நிரப்பி அவை சென்று தாக்குவதாகவும், அதேவேளை இந்த விமானங்கள் ஒரு மனிதரையே காயப்பட்டவரையே தூக்கி கொண்டு வருவதற்கு 100-120 கிலோ எடையுள்ள பொருட்களை எல்லாம் காவி செல்லக்கூடியதாக இந்த பொருட்களை விநியோகிக்கின்ற சேவையில் வைத்திருக்கின்ற ஆளில்லா, இதை நாங்கள் விமானங்கள் என்று சொல்வதை விட இவை 3 இறக்கைகளை கொன்ற அதாவது நீங்கள் பார்க்கின்ற இந்த வீடியோ கேமராக்கள் போல, நீங்கள் திருமண விழாக்களிலோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்விலேயோ இவ்வாறு ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பு கொண்ட கருவிகள் மூலம் செயலாற்றுவது என்பது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுவே பலத்த ஒரு சந்தையை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக DJI என்று நினைக்கின்றேன். DJI என்ற ட்ரோன் நிறுவனம் சீனாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அது இப்பொழுது ஆப்பிள், மைக்ரோசாப்ட் அளவில் தனது பங்கு சந்தையை விரித்துள்ளது என்றால் அவர்களுக்குள் சவால், அவர்களுக்குரிய தேவை நிரப்புதல் என்பது பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கின்றது. என்றால் அவர்கள் செய்கின்ற இந்த தானியங்கி இந்த கருவிகள் என்பன சத்தம் இல்லாதவையாகவும், அதாவது இந்த பெரிய ஒரு பாரத்தை தூக்குவது கூட பெரிய சத்தத்தை விளைவிக்காததை நீங்கள் அதாவது கண்டதன், அதை குண்டு போட்டதன், அந்த குண்டை கழட்டி விட்டதன் பிறகுதான் தெரியும் அது மேலே பறக்கின்றது என்ற அளவுக்கு அந்த மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்ததாகவும், சத்தங்கள் இந்த டெசிபிள் என்கின்ற சத்தம் இல்லாத ஒரு தன்மை உள்ளதாலும் அதனுடைய கிராக்கி என்பது அதிகரித்துள்ளது. எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை, தங்களுடைய அணு உலைகளை, தங்களுடைய தாங்க நிலைகள் போன்றவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கான தேவைகளாக இந்த ட்ரோன்கள் கூட தேவையடைகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் 10 லட்சம் தேவை என்று கூறுவது என்பது எவ்வாறான ஒரு போரியல் மாற்றத்தையும் உலக மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக உள்ளது.
ஆமா, இது ஒரு புதிய உலகை நோக்கிய பயணத்தில், பன்முக தலைமையை நோக்கிய பயணத்தில் அமெரிக்கா தான் தலைமை, அதாவது சர்வதேச பரிஷ்காரம் என்ற ரீதியில் இருந்து விலகுவதாக இருந்தாலும், தன் மீதான தாக்குதல்களை தடுப்பதற்கான ஒரு பயப்பிராந்திய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அதை அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் கடந்த காலங்களிலுமே ஒரு பரபரப்பான செய்தி, ஒரு இல்லாவிட்டால் குற்றச்சாட்டு மற்ற நாடுகளினாலே முன்வைக்கப்பட்டது. அமெரிக்கா தங்களுடைய வான்பரப்பிலே அத்துமீறி நுழைகிறது, இல்லாவிட்டால் அவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை அத்துமீறி சேகரிக்கிறது. அது அவர்களினுடைய பிரைவசிக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது. பாதுகாப்பு பிரைவசிக்கு என்று சொல்லி. ஆ ஆக இப்போது அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10,000 ட்ரோன் 10,00,000 ட்ரோன்கள் என்பது இன்னுமே சந்தேகத்துக்கு இன்னும் சர்ச்சையை உருவாக்குகிறதாக நிச்சயமாக இருக்கும். ஆக அமெரிக்காவினால் அப்படி இவைகள் பாவனைக்கு உட்படுத்தப்படும் போது, என்ன மாதிரியான நாடுகள் இலக்கு வைக்கப்படும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இதனால யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும்? இதற்கான பதிலை இப்ப இவ்வாறு எடுக்கலாம். இன்று உக்ரைன் போரரங்கிற்கான மிகச்சிறந்த ட்ரோன்களை தயாரிக்கின்ற நாடாக மாறிவிட்டது. உக்ரைன் அதிபர் அண்மையிலே வெள்ளை மாளிகைக்கு வந்திருந்த பொழுது, அவர்கள் தங்களுக்கு பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ், அதாவது தங்களுடைய தேவைக்கான ஏவுகணையை பெறுவதற்கு பதிலாக, தாங்கள் வேணுமென்று சொன்னால் இவ்வாறான இந்த ஆளில்லா விமானங்களை இவர்களுக்கு வழங்கலாம் என்று கூறினார்கள். அவர்களுடைய ஆளில்லா விமானங்கள் என்பன சுமார் 280 கிலோமீட்டர்கள் பறப்பதாகவும், 30 மைல்கள் தொடர்ந்து பறக்கக்கூடியதாகவும், அந்த 30 மணித்தியாலங்கள் என்றால் 1.5 நாட்கள் அவை தொடர்ந்தே வானத்தில் இருக்கக்கூடியதாகவும், அதே நேரம் 280 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதாகவும், அந்த இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது இந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது சற்றுமே குறையாத அளவிற்கு அவற்றின் கேமராக்கள் மூலம் அது இருக்கின்ற இடத்தை துல்லியமாக காணக்கூடியதாகவும், குறிப்பாக கிவிவில் இருந்து புறப்படுகின்ற ஒரு அவர்களது ஆளில்லா விமானம் ஜெர்மனின் எல்லைக்கோ அல்லது முனிச் நகருக்கோ சென்று ஒரு மனிதனை தாக்கிவிட்டு சாதாரணமாக திரும்பி வரக்கூடிய அளவிற்கு அந்த செயற்பாடு என்பது பரிணாமம் பெற்றுவிட்டது. அவ்வாறு பரிணாமம் பெற்ற வகையில் இவர்கள் அதற்கும் மேலான செயற்பாட்டையுடைய, அல்லது அந்த சில வேளைகளில் நியூக்ளியர் பவர்டு அணுசக்தியை பாவிப்பதான நிலைமைகளை கூட ஏற்படுத்தினால் அதன் மூலம் அதன் பரப்பு தூரம் என்பது அதிகரிக்கும். குறிப்பாக இது இந்த இவ்வாறு இடம்பெறாது என்றே நம்புவோமாக இருந்தாலும், இது ஒரு கட்டளை மையத்தில் இருக்கின்ற ஒரு சுமார் 10 பேரால் ஒரு 10 ஆள் இல்லாத இந்த விமானங்களை இயக்குவதென்றல்ல. அவர்கள் ஒரு 100 கூட இயக்கலாம். என்னவென்றால், ஒவ்வொன்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு கணனி திரையில் ஒவ்வொன்றை வைத்திருந்தோ, அல்லது ஒரு கணனி துறையிலே 16 கவனிப்பதாக வைத்திருந்தோ அவற்றை தாக்குதலில் ஈடுபடுத்தலாம். எனவே ஒரு போர் வீரர் என்றவர் செல்லாமல் பல்லாயிரம் மைல்களுக்கு அங்கால் இருந்து செய்யக்கூடிய தாக்குதலுக்கான வழிமுறையை இது பிறப்பிக்கின்றது. எனவே இதன் தாக்கு எல்லை என்பது தற்பொழுதைய நிலைமையில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும், ஒரு பல ஆயிரம் மைல்களுக்கு உரியதாக இருந்தாலும், அது மேலும் மேலும் வளர்ச்சி உறக்கூடிய தன்மை என்பது இங்கே இருக்கின்றது. அதைவிட சூரிய கதிர் மூலம் மீள் சார்ஜ் பண்ணக்கூடிய, அதாவது மீள புதுப்பிக்கக்கூடிய பேட்டரிகள் பாவிக்கப்படுமாக இருந்தால், அவை பறக்கும் பொழுதே அவற்றின் தன்மை என்பது மீளவும் சக்தி என்பது பெறப்படும் பொழுது அவற்றின் பரப்பு தூரம் என்பது கூட கூடும். அதைவிட இந்த சேட்டலைட் மூலம் தான், அதாவது ஸ்டார்லிங்ஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈலோன் மாஸ்க் அவர்களின் ஸ்டார்லிங்ஸ் மற்றும் சேட்டலைட்டுகள் மூலம்தான் இந்த ஜிபிஎஸ் எனப்படுகின்ற இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எனப்படுகின்ற திட்டத்தின் மூலம் இந்த இணைய வசதிகள் மற்றும் துல்லிய கணிப்புகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இது ஒரு தொழில்நுட்பத்தின் உச்சத்தின் மீதான போரியல் காலமாக கருதலாம். அத்தோடு இந்த விடயங்களில் ஏஐ என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் பொழுது அதன் ஆபத்து என்பது எவ்வளவு தூரத்திற்கு செல்லும் என்று தெரியாது. ஆனால் உலகை ஒரு மிரட்டலுக்கு கொண்டு வருகின்ற ஒரு தன்மைக்கான பயன்பாடாகவும், குறிப்பாக தற்காப்பு யாரிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பதுதான் பாதுகாப்பிற்கான உலக நடைமுறையாக இருக்கின்ற பொழுது,
அவ்வாறான ஒரு தற்காப்பியலுக்கான நடவடிக்கையில் அமெரிக்கா பின்னால் தான் நுழைகின்றது. இப்பொழுது சீனா என்பதில் இது முன்னால் நிற்கின்றது. குறிப்பாக நான் குறிப்பிட்ட அந்த DJI என்கின்ற DJ ட்ரோன் என்று பார்த்தீர்களானால், அது அமேசானோ எந்த ஒரு தொழில்நுட்ப அல்லது எந்த ஒரு சந்தையிலுமே வாங்கலாம். ஆனால் அது அவ்வளவு இலகுவானதாகவும், பாரம் குறைந்ததாகவும், ஆனால் துல்லியமாக செயற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது போன்று, இவர்கள் பாரம் கூடிய வகையிலும் இவ்வாறான இவற்றை செய்கின்ற பொழுது, உலகம் என்பது ஒரு பணைய கைதிகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடுகளை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு மாறும். அதுதான் உண்மையான விடயம். ஆனால் அவை எந்த நாடுகளை எவ்வாறு பயன்படுத்தும் என்பதை அவற்றின் கண்டுபிடிப்புகள் மூலம், காலத்தின் மூலம்தான் நாங்கள் தெளிவுபடுத்த முடியும். நிச்சயமாக. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இடையிலான இந்த எல்லை பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வந்தது. அதே மாதிரி இந்த ஆயுத கொள்வனவு என்று வருகிற போதும் அமெரிக்கா, கனடாவுக்கு இடையிலே ஒரு தொடர்ச்சியாக சர்ச்சையான கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் பதிவிடுவது, "நீங்கள் எங்களுடைய ஒரு மாகாணமாக வந்து விடுங்கள். பிறகு அதுக்கு இந்த வரியை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்படி வந்தீர்களாக இருந்தால் இதை பெற்றுக்கொள்ள முடியும்." இப்படியெல்லாம் தொடர்ச்சியான கருத்துக்கள் போனது நமக்கு தெரியும். ஆக இந்த 10,00,000 ட்ரோன்கள் என்பது கனடா, அமெரிக்க பாதுகாப்பு விதத்திலே, பாதுகாப்பு துறை சார்ந்து ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எங்களுடைய எல்லை 9,800 கிலோமீட்டர் தொலைவான உலகிலேயே அதிக அ ம் அ நீளம் கொண்ட 2 நாடுகளுக்கு இடையான எல்லையாக இருக்கின்றது. கனடா, அமெரிக்காவிற்கு இடையான எல்லை. ஆனால் இந்த எல்லையில் உள்ள ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், இது அந்த டிஃபென்ஸ் எனப்படுகின்ற பாதுகாப்பு தரப்புகளால் தொடர்ச்சியாக கவனிக்கப்படுகின்ற எல்லையாக வைத்திருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அத்தோடு கனேடியர்களில் 90 விழுக்காடானவர்களும் இந்த எல்லைகளில் இருந்து 150 மைலுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் தான் வசிக்கின்றார்கள். எனவே இந்த இவ்வாறான கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கு அல்லது கண்காணிப்புகளை இறுக்கமாக்குவதற்கு இந்த ட்ரோன்களின் பயன்பாடு என்பது மிகவும் அவசியமானதாகவும் மிகவும் இலகுவானதாகவும் இருக்கும். அதே போன்று இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த வெனிசுலா பகுதியில் கடற்பரப்பு சர்வதேச கடற்பரப்பில் வைத்து வெனிசுலாவின் என நம்பப்படுகின்ற படகுகளை தாக்கி அளித்ததாக சுமார் 42 பேருக்கு மேல் கொல்லப்பட்டதும், சுமார் 6 படகுகளுக்கு மேல் தாக்கி அளிக்கப்பட்டதுமான சம்பவங்களை அமெரிக்கா செய்திருந்தது. அது போன்ற சம்பவங்களை இனிமேல் தாங்கள் அந்த பல ஆயிரம் டாலர்கள் செலவழித்து தங்களது செய்மதிகளையும் தங்களது அதி உயர் விலை கூடிய ஆளில்லா விமானங்களையும் ஒருங்கிணைத்து செய்யாமல் இவ்வாறான சாதாரண ஒரு $3,000 $4,000 பெறுமதியான அதிவேகமாக பறக்கக்கூடிய பெரிய ஒரு தொகையை கொண்ட ஒரு விமானத்தின் மூலம் ஒரு குண்டை கொண்டு செல்வதன் மூலம் கொள்வதாகவோ அல்லது அவ்வாறான பல விமானங்களை கொண்டு சென்று திடீரென்று ஒரு முகாமை தாக்குவதாகவோ. இப்பொழுது உக்ரைன் கற்பித்த பாடம் என்னவென்று சொன்னால், ரஷ்யாவின் ஒரு பெரிய விமானத்தளம் அல்லது ஒரு பெரிய படைத்தளம் என்பது சாதாரணமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு உக்ரைனிய படை வீரர் செல்லாமல். அங்கே அவர்கள் பல 10 இவ்வாறு கூறுங்கள், ஒரு 10 பல பாரம் தாங்கிய அல்லது பல வெடிபொருட்கள் தாங்கிய ட்ரோன்களை அனுப்புகின்ற பொழுது, அந்த ட்ரோன்கள் அங்கே செல்கின்ற பொழுது அவர்கள் கமராக்களை வைத்து எதை தாக்குவது என்பதை தாக்கி அளிக்கின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற அழிவு என்பது பேரழிவாக இருக்கின்றது. அங்கே உள்ள எண்ணெய் குதைத்தை தாக்குகின்ற பொழுதும், ஆயுத களஞ்சியத்தை தாக்குகின்ற பொழுதும், அவை விடுத்து ஏற்படுகின்ற தாக்குதல் என்பது அதிக இழப்பை கொடுக்கின்றது. எனவே அவ்வாறான செயற்பாடுகளில் மெக்சிகோ சார்ந்த எல்லையில் நிச்சயமாக மெக்சிகோவில் இருந்து கடப்பவர்களை சுடுவதற்கோ அல்லது அவர்களை கொல்வதற்கோ சாதாரணமாக பயன்படுத்தலாம். இப்பொழுது இன்றைய தினம் இந்த சேனல் 4 என்கின்ற ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்னவென்று சொன்னால், உக்ரைனின் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் சாதாரணமாக நடந்து செல்கின்ற உக்ரைனியர்களை தாக்குதல் மையமாக வைத்து ரஷ்யா பயிற்சி எடுக்கின்றது. அதனை அவர்கள் வீடியோ ஆதாரமாக எடுத்து விட்டார்கள். சாதாரணமாக நாயுடன் நடந்து செல்கின்ற முதியவரை அல்லது வெறுமனே நடந்து செல்கின்ற முதியவரை எல்லாம் குறிவைத்து அவர்கள்
அவர்கள் தங்களுடைய இந்த ஃபிக்ஸ் விங் என்கின்ற இந்த இவ்வாறான இந்த ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி பயிற்சி பெறுகின்றார்கள். அதன் மூலம் கொள்கின்றார்கள். இதனை யுத்த குற்றமாக்குவதற்காக போர் கிரைம் என்கின்ற ரீதியில் உக்ரைன் என்பது கொண்டு செல்ல போகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அப்பொழுது அவர்கள் இந்த மெக்சிகோ எல்லை ஊடாக வருபவர்கள் அல்லது மெக்சிகோ எல்லையை கடக்க முனைபவர்களை எல்லாம் சாதாரணமாக கொன்றொழிக்கக்கூடிய தன்மை என்பது மிகவும் மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது. இது ஒரு வகையில் பாதுகாப்பிற்கு நன்மையானதாக இருந்தாலும் மனித குலத்தின் அந்த ஒரு அந்த மதிப்பளித்தல் அந்த மனிதத்திற்கு மதிப்பளித்தல் என்பது இல்லாத செய்கின்ற ஒரு செயற்பாட்டின் ஒரு அங்கமாக பார்க்கலாம். எவ்வாறு ஒரு ஏஐ என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற செயற்பாடு மனித மூளையை விட வேகமாக செயற்படுகின்றதோ அதே போன்ற செயற்பாடு தான் இது. எந்தவித கருத்து மாறுதலும் அதில் இல்லை. நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மிக ஆழமாக நாங்கள் இந்த தலைப்பை அணுகியிருந்தோம் என்று நினைக்கிறேன். மேலதிகமாக தேவைப்படுகிற போது இன்னுமே நாங்கள் பேசலாம். நன்றி இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்தமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.